ஹாய் குட் ஈவினிங். என்னோட சாட்டர்டே எப்படி போச்சு பார்க்கலாமா? வீட்டில் 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா 2 பேர்த்தையும் ஒரே ஸ்கூலில் சேர்த்துறணும். வேறு வேறு ஸ்கூலில் சேர்த்தாலே பெரிய தலைவலி. ஏன்னா ஒருத்தருக்கு ஸ்கூல் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு லீவ் இருக்கும். ஸோ எப்படினாலும் சாட்டர்டே, சண்டே வந்து நான் ஏர்லியாகவே எந்திரிக்கிற மாதிரியே இருக்கும். தூங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இதே ஒரே ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா 2 பேரும் ஸ்கூல் போயிடுவாங்க. இல்லாட்டி 2 பேருமே லீவ் இருக்கும். ஸோ இந்த தலைவலி எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. என்னோடய பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி லீவு. ஸோ அவளுக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இந்த சாட்டர்டே, சண்டே மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். மற்ற டைம் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ பையனுக்கு ஸ்கூலு. அவருக்கு வந்து இப்போ ரீசன்ட் டேஸாக வந்து அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து காரப்பொரி தான். ஸோ இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பயங்கர மழை. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மழை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்து நான் வந்து ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இந்த காரப்பொரி தான் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள், நீங்கள் என்ன வேணால் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, மிக்சர், அதுக்கப்புறம் காரா பூந்தி, உங்களுக்கு என்ன வேணுமோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த காரப்பொரியோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் அதை பண்ணி கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவனுக்கு பிடிச்சது வந்து லெமன் ரைஸ் தான். எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க அடிக்கடி லெமன் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ எங்கள் வீட்டில் என்னை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து லெமன் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லஞ்சுக்கு வந்து பட்டாணி குருமா, அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், காரப்பொரியெலாம் பண்ணியாச்சு. ரீசன்ட் டேஸாக வந்து நான் வந்து இந்த பதிமுகம் வந்து நிறைய கடையில் கேட்டு பார்த்து கிடைக்கவே இல்லை. ஸோ ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி மலையாளி அவங்கக்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். இந்த மாதிரி பதிமுகம் வந்து கேரளா போனால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்க சொன்னாங்க பதிமுகம் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும், ஆயுர்வேதிக் ஹெர்பல் கூட மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னாங்க. ரொம்ப வாசமாக சூப்பராக இருந்துச்சு அந்த வாட்ரு. ஸோ இன்னிலேருந்து அதை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து குட்டீஸோட ஸ்பெஷல் கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? ஸோ ரவா லட்டெல்லாம் பண்ணி நல்லா செலிப்ரேட் பண்ணோம்.